பொருத்தமாக சற்று சிந்தனைக்காக நபர்கள் குறைவாக இருப்பதனாலும் வந்த நோக்கம் கர்த்தருடைய நாமம் நாளில் மகிமைப்பட தொடர்ச்சியாக குமாரன் இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் அவரை எடுத்து கர்த்தர் உபயோகப்படுத்த அநேகரை அவர் கூட்டி சேர்க்க வரும் காலங்களில் ஒரு விசேஷித்த சபை பாகுபாடற்ற ஒரு முறைமையிலே இந்த செய்தி இந்த கூடுகை நடப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். நான் முடிந்த அளவு வந்து கலந்து கொள்வேன். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். செய்திக்காக செல்வோம். சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்கிற திருமறை பகுதி சகரியா 4ஆம் அதிகாரம். இதில் வாசிக்கலாம். 6வது வசனத்தை வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியிலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லு. கர்த்தர் பெருமாளே ஆண்டவர் செருபாபேலை நோக்கி இந்த சகரியா தீர்க்கதரிசி மூலமாக ஒரு வார்த்தை உரைக்கிறார். ஒரு உறுதி கொடுக்கிற ஒரு வார்த்தை. நீங்கள் நன்றாக வேதத்தை பார்க்கும்போது ஆண்டவர் பல கோணங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறார். அது ஊழியர்கள் மூலமாக, ஆசாரியர்கள் மூலமாக, கழுதையின் மூலமாக கூட ஆண்டவர் பேசினார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். எந்த கோணத்திலேயாவது ஜனங்கள் புரிந்து கொள்வதற்கான முறைமையிலே அவர் எழுதினார், சத்தியத்தை பகிர்ந்து கொண்டு வருகிறார். இந்த இடத்துல செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் என்று ஒரு பர்டிகுலரா அந்த செருபாபேலை குறித்து சொல்லப்படுகிறது. செருபாபேலை குறித்து நீங்கள் சற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆகாய் தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்கள். தேவனால் கர்த்தரால் பாராட்டை பெற்ற ஒரு பெரிய மனிதர். பாராட்டுதல் என்றால் சாதாரணமான ஒரு பாராட்டுதல் அல்ல. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். உன்னை ஒரு முத்திரை மோதிரமாக வைப்பேன் கர்த்தர் சொல்கிறார். முத்திரை மோதிரம் என்பது கர்த்தர் பெருமாளே ஆதி காலத்திலே ராஜாக்கள் கையில் இருக்கிற முத்திரை மோதிரம் தான் சட்டத்தை உருவாக்கும். சட்டத்திற்குரிய தன்மை வெளிப்படுத்துவதற்கு இப்போ நாமெல்லாம் ரப்பர் ஸ்டாம்ப் வச்சிருக்கோம் இல்லையா? ஒரு சர்டிஃபிகேட்ல ரப்பர் ஸ்டாம்ப் போட்டதெல்லாம் அதுக்கு வேல்யூ இல்லை. பிரிண்டிங்ல இருக்க அந்த பிரிண்டிங் சர்டிஃபிகேட் வேல்யூ கிடையாது. பிரிண்ட் அடிக்கப்பட்ட பின்பு அதனுடைய உடைமையாளர் அல்லது ஸ்தாபனம் சம்பந்தப்பட்டவர்கள் ரப்பர் ஸ்டாம்ப்ல சைன் பண்ணி சைன் பண்ணும்போது வேல்யூ. அப்படி ஆண்டவர் செருபாபேலை பார்த்து உன்னை ஒரு முத்திர மோதிரமாய் வைப்பேன் என்று அங்கே சொல்லுகிறார். நீங்கள் அந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது உங்களை ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக உங்களை நான் தெரிந்து அல்லவியா? ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு மேன்மையான கோணத்திலே தெரிந்து கொண்டார் என்பதை பேதுரு அழகாக சுட்டி காட்டுகிறார். நான் உங்களை ஆசாரிய கூட்டமாகவும் ராஜாக்களும் உங்களை நான் தெரிந்து கொண்டேன். பாருங்க, இந்த இடத்துல செருபாபேல் முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், அவர் கடந்து வந்த பாதை அவர் ஏற்கனவே சிறையில் கொஞ்ச காலம் இருந்தார். விரிவாக சொல்ல நினைக்கும் என்றால் சிறையில் தண்டனை அனுபவித்தவர். ஆனால் ஒழுக்கத்தில் பரிசுத்தமுள்ள ஒரு மனிதனாக இருந்தார். இந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஊழியர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பது கண்டுகொள்வது மிக குறைவு. நான் கிராமப்புறத்தில் ஊழியர்கள் செய்வதனால் அநேக காரியங்களை பார்க்கிறேன். செருபாபேல் உடைய ஜெப ஜீவிதத்திலே பாராட்டக்கூடிய முறையிலே நான் உன்னை முத்திர மோதிரமாய் வைப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியிலே ஆகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். கொரிந்தியரில் நீங்கள் வாசிக்கலாம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ சத்தமா சொல்லுங்க, விடுதலை உண்டு. தேவனுடைய ஆவியின் நடத்துதல் எங்கே இருக்கோ அங்கே கட்டுகள் அமிழ்ந்து போய்விடும். அவர் கர்த்தருடைய அதான் சொல்றாரு, பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியிலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இவர் சொல்லப்படுகிற 7 வசனம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஒரு அந்த ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபை பார்த்து புதிய கூர்மையான கருவியாக்குவேன் உன்னை. இல்ல, நான் உன்னை புதிய கூர்மையான கருவியாக்குவேன். பள்ளங்கள் எல்லாம் என்ன செய்யும்? நிரப்பப்படும். இல்லையா? கரடுமுரடான பாதையெல்லாம் செவ்வாய்ப்படும் சொல்லி யாக்கோபுக்கு ஒரு இயந்திர மனிதனாக யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அதே போல யாக்கோபுடைய கடினமான உழைப்பிலே
12 கோத்திரத்திற்கும் தகப்பனாய் மாறினார். வேதம் முழுவதும் யாக்கோபை குறித்தும் அதை இஸ்ரவேலை குறித்தும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஸோ ஆண்டவர் உழைக்கிற பிள்ளைகளை, ஒழுக்கமான பிள்ளைகளை, பரிசுத்தமான பிள்ளைகளை உற்று கவனிக்கிறவர். 10 கொரிந்தியர் 10 அதிகாரத்திலே கொர்நேலியுவை அவருடைய ஜெபம் தேவ சமூகத்தை எட்டிட்டு தேவதூதனே அந்த வீட்டுக்குள் கடந்து வந்தார்னு பார்க்கிறோம். உண்மையுடன் எவனோ, ஒழுக்கமுள்ளவன் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்ல, தேவன் அவனோட ரகசிய உறவை வைத்துக் கொள்கிறார் என்பதற்கு ஆதாரபூர்வமான எடுத்துக்காட்டும். நானும் எவ்வளவு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம், எவ்வளவு ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவன் ஏன் இன்றைக்கு நம்மோடு இடைவிடாமல் இருக்கிறார்? சபைகளோடு, தனிப்பட்ட ஜனமோடு கூட ஈடுபாடு கொள்ளாததற்கு காரணம் என்னவென்றால், நம்மிடத்தில் உள்ள குறைபாடுகள் மூலமாய் தேவன் நம்மோடு தூரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இடத்துல பாருங்க, சொல்லப்பட்ட காரியம், பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செல்வங்கள் முன்பாக நீ சமபூமி ஆவாய். அவன் என்ன கொண்டு வர? வாசிக்கும் 7ஆம் வசனம், சகரியா 4:7 வாசிக்கலாம். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். தலைக்கல்லை கொண்டு வருவான். எல்லாம் கவனிக்கணும். தலைக்கல்லை கொண்டு வரும். அம்பிக்கல் இல்லை, இல்லை ஆற்றோர்கள் இல்லை, தலைக்கல். ஆகாது என்று சொல்லப்பட்ட கல் மூளைக்கு தலைக்கல். தலைக்கல் என்பது யாரை சொல்லியிருக்கு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அருமையான இந்த கல்லை குறித்து சொல்லி. எபேசியர் 2ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களிலே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கடைசி எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே பவுல் அடியார் எபேசியர் சபைக்கு மிக தெளிவாக எழுதுகிறார். 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் பார்க்கலாம். 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி நண்பருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள், அதற்கு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய தீர்க்கதரிசி, ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டு கேட்டு, இளம் வயதிலே ஆண்டுடைய சத்தியத்தை கேட்டு அதை படித்து அதன் மூலமாக இன்றைக்கு நாம் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய ஜெப ஜீவியத்திலே, விசுவாச ஜீவியத்திலே நாம் இன்றைக்கு வசனத்தின் மூலமாக வணியப்பட்டவர்கள். எவ்வளவு செய்தி கேட்டாலும் நமக்கு பிரியம்தான். பிரைஸ் தி லார்ட். இடைவிடாமல் செய்திகளை ஞாயிற்றுக்கிழமை கேட்கலாம். பல செய்திகளை கேட்டுக்கொண்டிருப்போம். அதான் சொல்றாரு, நீங்க யாரு? அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். உபதேசத்தின் மூலம், கர்த்தருடைய வார்த்தையின் மேல், அந்த ஆசாரியர்கள் சுவிசேஷங்கள் மூலமாய் கட்டப்பட்டிருக்கிறீர்கள். அதற்கு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க உங்களுடைய கட்டுகள், உங்களுடைய குடும்ப வாழ்வு, உங்களுடைய உத்தியோக வாழ்வு, ஊழிய வாழ்வு எதில் மேல கட்டப்பட்டிருக்கு? கர்த்தர் மேல். அதான் சொல்றாரு, தலைக்கல்லை கொண்டு வருவான். தலைக்கல்லை அப்படி என்றால் என்ன? அவன் கர்த்தரோடு வருகிறான். இன்றைக்கு நீங்களும் நாமும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு கூட கடந்து செல்கிற மக்களாக இருக்கிறோம். எங்கு போனாலும் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை கொண்டு. எத்தனை விட நம்ம வாழ்க்கையில அநேக கட்டுகளை அவிழ்த்திருக்கிறோம். கண்ணீரை கர்த்தர் துடைக்க கிருபை செய்திருக்கிறார். மங்கி எரிய திரியை நாட்களில் நாம் அணையாமல் பாதுகாக்க, நெறிந்த நாணலை முறியாமல் பாதுகாக்க ஆவியானவர் நம்மோடு ஈடுபடுவதன் மூலமாய் நம்முடைய ஜெபமும் செயலும் சொல்லும் அநேகரை நேர்வதிப்பாளிலே கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா. அநேகர் விடுதலை பெற்றிருப்பதை நாம் காணும். அருமையான நாட்களில் கர்த்தர் புரியுமாலே நீங்க சொல்லுகிறார், அவன் தலைக்கல்லை கொண்டு வருவார். ஆகவே தான் ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் உன்னை முத்திர மோதிரமாய் வைப்பேன். அல்லேலூயா. கடவுள் உங்களோடு கூட இருப்பார் என்றார், தேவன் உங்களோடு கூட அவர் வழி நடத்துவார், உங்களோடு கூட இடைபடுகிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு என்பது உங்களை தேடி வரும். தேடி வரும். அல்லேலூயா. அதற்கு ஒரு சில சான்றுகளை சொல்லி நாம் நிறைவு செய்யலாம். இங்கே சொல்லப்படுகிறது பாருங்க, என்ன சொல்லப்படுகிறது? அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக என்று ஜனங்கள் ஆர்ப்பரிப்பார்கள். ஸோ கர்த்தர் உங்களோடு இருந்தால் உங்களுடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்கும்? அப்ப செருபாபேலுடைய சொல்லும் செயலும், அவர் தலைக்கல்லை கொண்டு வருகிறான், ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் என்பதை இதே சகரியா தீர்க்கதரிசி பிந்தின பகுதியிலே சொல்கிறார். வாசிக்கலாம். 10வது வசனத்தை வாசிங்க. சகரியா 4:10 வாசிப்போம். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்கள் செருபாபேலின் கையில் இருக்கிற
நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அது ஆண்டவருடைய பார்வை பார்த்தீங்களா? ஏழு கண், உலகம் வந்து சுற்றி கண். நாம என்ன செய்யறோம், எப்படி செய்யறோம், நம்முடைய ஆயுதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனோ என்னை விசுவாசியோ தேவன் உன்னை காண்கிற தேவனாக இருக்கிறார். நீ அபிஷேகம் பெற்றவனாக இருக்கிறாயோ, கர்த்தருடைய ஆவியை பெற்றவனாக இருக்கிறாரோ, உன்னுடைய சொல்லும் செயலும் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார். என்ன பண்ண, அவன் கையில் என்ன இருக்கு? தூக்கு நூல் இருந்தது. தூக்கு நூல் என்ன தெரியுமா? ஒரு கட்டடம் கட்டும்போது அந்த கட்டடம் எழுப்பி மேல போக 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 அது அப்படி சரிஞ்சோ, இடதுலையோ, லெப்ட்லயோ, ரைட்லயோ சரிஞ்சுனா என்ன செய்யும்? அடியோட. இப்போ நிறைய பில்டிங் கட்டிட்டு இருக்கும்போதே விழுந்தது, நிறைய பாலம் கட்டிட்டு இருக்கும்போதே விழுந்தது. பார்த்தீங்கன்னா மோடி ஆட்சியில் நிறைய விழுந்து. இங்க வேதம் சொல்கிறது, செருபாபேல் தலைக்கொல்லை கொண்டு வருவான், ஏன் அவன் பாராட்டப்பட்டான்? வேதத்தில் என்னுடைய பெயர் பதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ ஊழியக்காரனுடைய பெயர் இல்லை, பரிசுத்தவானுடைய பெயர் இல்லை. ஆனால் செருபாபேலை குறித்து வேதத்தில் திட்டமும் தெளிவுமாய் சொல்வதற்கு காரணம், அவன் தலைக்கல்லை கொண்டது மாத்திரமல்ல, தூக்கு நூலை என்ன செய்வான்? அவன் கொண்டு வருவான். அர்த்தம் என்ன? அவன் ஊழியத்துல அவ்வளவு நேர்த்தியான ஒரு ஊழியக்காரன், நேர்மையான ஒரு ஊழியக்காரன். அவனை குறித்து வேதமே சொல்ல ஆண்டவர் சொல்றாரு, தூக்கு நூலை பார்த்து ஆண்டவர் செய்யறான், சந்தோஷமாய் பார்த்து. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்த உடனே சந்தோஷம் அடையும். என் ஊழியக்காரன், என் விசுவாசி உண்மையானவன், இவன் கர்த்தருடையவன் என்பதை ஆண்டவர் கண்டு அவனை மேன்மையாக வைத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும். நன்மையான நாளிலே நம்முடைய விசுவாச பாதையிலே, நம்முடைய ஊழிய பாதையிலே, நம்முடைய குடும்ப வாழ்விலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? கர்த்தருடைய ஆவி பெற்றவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்கிறது. அல்லேலூயா. எங்கிருந்தாலும் கர்த்தருக்குள்ளே, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை குறித்து மாத்திரம் நீங்கள் மேன்மை பாராட்டும் போது, கர்த்தரை குறித்து மாத்திரம் நீங்கள் மகிமைப்படுத்தும் போது, எந்த சூழ்நிலையிலும் இருக்கலாம், சாக்கு போக்களை சொல்லாதபடி எந்த சூழ்நிலையிலும் நேரங்களை ஒதுக்கி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவது பாருங்க, ஆசீர்வாதம் தேடி வரும். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2 வசனத்தை வாசியுங்கள். இன்னொரு அருமையான வாலிப பெண்ணை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். 2 ராஜாக்கள் தெரிந்த சம்பவம் தான். 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்படுத்திக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். ஒரு அடிமை பெண் நம்ம வாழ்க்கையை முகச்சி, நம்ம ஒரு செல்வந்தராய் வாழ வேண்டியவள், ஒரு இஸ்ரவேல் ஜனத்தில் சிறந்த ஒரு குலத்தை சேர்ந்தவள், அடிமையாய் பிடிக்கப்பட்டு அந்த வீட்டில் பணிவிடை செய்கிறவளாக இருந்தார். குஷ்டரோகிக்கு பணிவிடை செய்கிற ஒரு மகளாய் காணப்பட்டால், ஆனால் அவர் உள்ளத்திலே எவ்வளவு ஒரு அன்பு, ஒரு கர்த்தர் மேல் உள்ள ஒரு பாசம் இருப்பது என்பதை இந்த பகுதியிலே நீங்கள் காணலாம். பாருங்க, அந்த இடம் சொல்லப்படுகிறது. 3ஆம் வசனத்தை வாசிக்கமா? அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீங்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய், இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவன் இடத்தில் அறிவித்தாள். இந்த சம்பவம் எல்லாரும் நமக்கு தெரியும். அப்போ இந்த ஆரம்பம் எங்கிருந்தா இருந்தது? அந்த சகோதரனுடைய பெயர் கூட கொடுக்கப்படலை. இஸ்ரவேல் ஜனத்தில் இருக்கிற அடிமையாய் பிடிக்கப்பட்டவள், ஆண்டவரை அடிமையாய் போனோமே, நம்முடைய வாழ்க்கை இப்படி ஒரு வேலைக்காரியாய் போய்விட்டோமே, அது ஒரு குஷ்டரோகிக்கு பணிவிடை செய்யணுமே என்று நொந்து போகாதபடி அந்த சூழ்நிலையிலும் கடுகு சிறுத்தாலும் காரம் என்ன செய்யாது? குறையாது. அல்லேலூயா. கெட்டாலும் மேன்மக்கள் தான் சொல்லுவாங்கல்ல தமிழ்நாட்டில் பழமொழி, கெட்டாலும் மேன்மக்கள் குடிகெட்டு போய் இருக்கும். ஆனா அந்த மேன்மக்களுக்குரிய சுவாபம் அவங்களுடைய மாறவே மாறும். அவளை சிறுத்தக்கூடியவள் சந்தர்ப்பத்தை பார்த்து அவள் தேவனை மகிமைப்படுத்தின பிரகாரம் நாகமான அந்த வார்த்தை கீழ்ப்படுகிறது. அவனுடைய வார்த்தைக்கு எத்தனையோ போர் செய்தவர்கள் அந்த தேசம் கீழ்ப்படியும் போது, ஒரு அடிமை பெண்ணுக்காக அவன் கீழ்ப்படிந்த போது அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொண்டு. அல்லேலூயா. இப்ப யோசிங்க, அந்த வீட்டு வேலைக்காரியாவா இருப்பா, இப்போ அங்க மேனேஜ்மெண்டே வளர்ப்பான். அல்லேலூயா. உயர்வு என்பது கர்த்தரால் வரக்கூடிய, தேவனே ஒருவரை உயர்த்தக்கூடியவர், தாழ்த்தக்கூடியவரும் அவர் தான். உயர்வு என்பது தேவன் உயர்த்துகிற உயர்வு என்பது கர்த்தர் பெருமானிலே
ஒரு மேலானது சால சிறந்தது என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படி பல காரியங்களையும் நாம் சொல்லிக்கொண்டே செல்லலாம். தானியேல் அடிமையாக பிடிக்கப்பட்டவன், அவருடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் பிரியமானவர்களே இப்படிதான் இருந்தது. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தால், அந்த தானியேல் 1:8 பார்க்கும்போது அருமையான அந்த வாலிபர்கள் பிடிக்கப்பட்டு போன போது அவர்களுக்குள் இருந்த விசேஷித்த டாலந்துகளையும் திறமைகளையும் தேவன் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள சந்தர்ப்பம் தந்தபோது அந்த ராஜ்யத்திற்கே அவர் என்ன செய்கிறார்? ஆளுநராய் மாறினார். அதனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இன்றைக்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், தெரிந்து கொண்டார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையில நம்முடைய வாழ்வு தொடரும் போது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் கண்டுகொள்ளலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். நாம் நிறைவில் பகுதி கடைசியில் இருக்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. ஆகையால் எபேசியர் 2:19 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் ஒரே தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய வீட்டாராக இருக்கு. எவ்வளவு சந்தோஷமான ஒரு செய்தி. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற உயர்வை நீங்கள் பார்க்கும்போது சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே அந்த 12ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம். அதில் தேவனுடைய வீட்டாருக்கு கொடுக்கப்பட்ட பெயர் என்ன? நானும் நீங்களும் இந்த நாளிலே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? 12ஆவது அதிகாரம் வாசிக்கலாம். 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகரியா 12:7 தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடியுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடி கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் ரட்சிப்பார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் யாருக்கு தான்? கடவுளை தேடுகிற பிள்ளைகளுக்கு, கடவுளுக்கு ஆராதனை செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறீர்கள். தேவனுடைய வீட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்கள் இருந்தார்கள். 8ஆம் வசனத்தை வாசிக்குமா? அந்நாளிலே எங்கிருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் தாவீதை போல. தாவீது எவ்வளவு பெரிய பலசாலி, எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி. சொல்லு பாப்போம், எவ்வளவு பாப்போம். ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்லுங்க. தாவீது எவ்வளவு பெரிய பலசாலி, பராக்கிரமசாலி சொல்லுங்க. லீடர், பழைய லீடர் சாமி உங்களதான் சொல்ல சொல்லு. எப்படிப்பட்ட பலசாலி? ஒரு எக்ஸாம்பிள் சீக்கிரம் புரியும்படி சொல்லுங்களேன். சிங்கத்தை போட்டு போட்டாங்க. சிங்கத்தின் தாடை இருந்துதான் சிங்கம் கரடியுடைய தாடைகளை சிங்கம் பக்கம் நம்ம போக முடியுமா? ராணி பார்க்க கிடக்குது, ஈச்சி அரிச்சு கிடக்கு, அதுகிட்ட போனாலும் அது ஒரு நமக்கு ஒரு பயம். அல்லையா? காட்டில் இருக்க சிங்கத்தை தாடையை கிழித்து போட்டவன் உமாலே நான் ஒரு சேரைக்குள் பதிலை அவரை பற்றி சொல்லியிருக்கு. தாவீது தள்ளாடினவன். நீங்களும் நானும் தள்ளாடுற ஆளு தாவீதை போல இருப்பார். அப்போ நமக்கு இருக்கிற பலனை பத்தியெல்லாம் நாமே நமக்கு இருக்கிற ஸ்டெமினாவை அறிந்து கொள்வதில்லை. கடவுளுடைய பலன் நமக்கு கொடுக்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பலன் நம்மை அறியாமலே அவர் நமக்கு பலத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஒரு விசேஷமான ஆரோக்கியத்தை தருகிறார் என்று நம்பிக்கையை ஊட்டுகிறார் சகரியா. அடுத்தது பாருங்க, தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவ தூதனை போலவும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இந்த நவீன காலத்தில் கர்த்தர் மாதிரி நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? அந்த செருபாபேலை போல தூக்கு நூல் கையில் உள்ளவனாக தேவன் உங்களை புகழாரம் பண்ணி முத்திரை மோதிரம் உங்களுடைய கரத்தில் இருக்க வேண்டும். அதோடு கூட நீங்க உங்களை பார்க்கும்போது ஒரு தேவ தூதனை போல நீங்க நல்ல நல்ல சத்தியம் நாட்களை செயல்படணும், கட்டுகள் அமைக்கப்படணும். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது நீங்கள் தேவ தூதனை போல இருக்கணும். நல்ல தேவதூதன் அர்த்தம் என்னது இல்ல? செகண்ட்ல இங்க இருப்பான், இங்க இருந்தா அங்க இருப்பான். இதுதான் தேவதூதன். தேவதூதன் எப்படி இருப்பான்? இங்கே இருப்பான், அங்கே இருப்பான், எங்கேயும் இருப்பான். அல்லேலூயா. அப்போ உங்க வேகம் உங்க நினைச்ச விடாது, குறைந்து பேரவே கூடாது. வேகம் குறைந்தா எல்லாம் போச்சு. அதெல்லாம் பாருங்க, கடைசி சொல்லப்படுது அவன் தேவனை போலும் இருப்பான். கடைசி சொல்லப்படு பாருங்க, எப்படி இருப்பான்? தேவனை போலும் இருப்பான். உங்களை பார்க்கிறவன் கடவுளை பார்த்த மாதிரி இருக்க ஐயா. எத்தனை பேர் சொல்றாங்க உங்களை பார்த்து கடவுளே கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சு. உங்களில் கடவுளை காண வேண்டும். ஆண்டவர் அவருடைய சாயலாயத்தான் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் தாவீது குடும்பத்தை பார்த்து சொன்னார்கள் தேவனை போல் இருக்கிறார். இந்த காலகட்டத்திலே
இந்த வருஷத்துல உங்களை பார்க்கிறவங்க தேவதூதன் சொல்லணும், இல்ல தேவனை போல் இருக்கான்னு சொல்லணும், நீங்க பராக்கிரமசாலியா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கிருபை நிறைவு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சித்தமானால் அடுத்த வாரம் நாம் கூடிக்கொள்வோம். தேவநாமத்தை செய்யலாம், ஒருமித்து மயமைப்படுத்துவோம். நிறைய புரோகிராம்ல நிறைய பேர் கலந்து கொள்ள போறாங்க. துரிதமாக போனங்கிற ஒரு ஆசை இல்லாதது இருக்கு. நான் யாரையும் பிடிச்சி வைக்க விரும்பல. அடுத்த வாரம் ரிலாக்ஸ் ஆரம்பிப்போம். ஒரு லவ் ஃபீஸ் கம்யூனியன் சர்வீஸ் அநேகரை கொண்டு கூட்டி சேர்ப்போம். நீங்களும் அழைத்து வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.